திருமாங்கல்யம் சின்னஞ்சிறு கிளியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கர்ணாவையும் திருவியும் பார்த்தோம்னா அவங்க ஒரு இக்கட்டான நிலைமையில் அவங்க மகாவும் இந்துமதியும் அவங்க ரெண்டு வரையும் காப்பாற்றிருந்தாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருமே கோயிலுக்கு அந்த குதிரை எடுத்துகிட்டு வரவும் அப்போ அவங்க பார்க்கும்போது அவங்க கிருபாவை காட்டுறாங்க. கிருபா என்னது இந்த திரு உயிரோட வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடையவும், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கவிதாவை தான் காட்டுறாங்க. அப்போ கவிதாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த கர்ணாவோட கதையை முடிக்கிறதுக்காக தான் நான் அனுப்பணும், இப்போ என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ஊர்க்காரங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், சிதம்பரம் ஐயாவுக்கு தான் நம்ம பரிவட்டம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுக்கவும் அப்போ கிருபா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அம்மா என்ன முடிவு எடுத்திருக்கிறீங்க, யாருக்கு பரிவட்டம் கட்ட போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே ஊர்க்காரங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாருங்க சிதம்பரம் ஐயாவுக்கு தான் பரிவட்டம் கட்டணும்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க நாங்க எல்லாருமே முடிவு எடுத்திருக்கிறோம், தயவு செய்து அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கவும் இது கெட்டதுமே கிருபா அப்படியே ஆத்திரப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, அவருக்கு தான் பரிவட்டம் கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆமா என்ன இருந்தாலும் சரிதான், வயசுல பெரியவர் அவர் தான், அப்படி இருக்கும்போது நம்ம அவருக்கு தான் பரிவட்டத்தை கட்டணும்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கெட்டதுமே உடனே கிருபா சொல்லிடுறாங்க. அதாவது அப்படி ரெண்டு பேருமே குதிரையை எடுத்துட்டு வந்துட்டாக்கி அடுத்துதான் ஒரு இது இருக்குதுல்ல, அதாவது ரெண்டு குடும்பத்தில் உள்ளவங்களும் தீ மிதிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அதை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ஊர்க்காரங்க அவ்வளோரும் பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்துலேருந்து யாரும் வரமாட்டாங்க, அந்த குடும்பத்தில் உள்ளவ தான் தீ மிதிக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே என்னங்க அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ உடனே பார்த்தோம்னா ஆமாம் அந்த குடும்பத்து பொண்ணு தான் நெருப்பு மிதிக்கணும், அது மட்டும் இல்லாமல் அந்த திருதான அந்த புறவி குதிரையை எடுத்துகிட்டு வந்தான், அதனால அவனை கட்டிக்க பிறவை தான் இந்த தீ மிதிக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே திவ்யா வராங்க. நான் நெருப்பு மிதிக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்படி சொன்னதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அதாவது திருவோட குடும்பத்தில் உள்ளவங்க அப்போ கவிதா சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கவிதா சொல்கிறாங்க, இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சிட வேண்டியதுதான், கண்டிப்பாக இவருக்கு பரிவட்டத்தை கெட்டவே கூடாது, அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்திலேருந்து நம்ம ஒரு கதையை முடிச்சே ஆகணும், இதை நமக்கு சாதகமாக எப்படியாவது பயன்படுத்திக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும் அடுத்த பார்த்தோம்னா திவ்யா சொல்கிறாங்க, நான் இந்த குடும்பத்துக்காக நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே ஊர்க்காரங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா அது சாதாரணமான விஷயம் கிடையாது, அதில் எந்த தடங்களும் வந்துடக்கூடாது, ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அப்புறமா உயிருக்கு ஆபத்தாயிரும் அப்படிங்கும்போது அப்படிலாம் எதுவும் நடக்காது, அதனால நீங்கள் கவலைப்படாமல் அதுக்குள்ள வேலையை நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே இந்துமதி பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ திவ்யாவுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்ததாக பார்த்தோம்னா திவாகர் சரியா இருந்தாங்க. திவாகர் அவங்க கிருபா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு அந்த பொண்ணு தான் என்ன அடிச்சா அப்படின்னு திவ்யாவை பார்த்து சொல்லவும் இது கேட்டதுமே கிருபா இன்னும் கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாண்ணா அந்த பொண்ணு தான் என்ன போட்டு அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கேட்டதுமே அப்படியா, அவளுடைய கதையை முடிச்சிட வேண்டியதுதான் இதோட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துக்கு தான் பரிவட்டன்னு சொல்லிட்டாங்க, ஆக மொத்தத்தில் இந்த குடும்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இது ஒரு பாடமாக இருக்கட்டும், நம்மளை அதாவது என் தம்பியை அடித்தவளை அவள் கதையை ஊர்க்காரங்க அவ்வளோ ஒரு முன்னாடியே முடிச்சு தீரணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கவிதா கௌதம் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு என்ன இருந்தாலும் சரிதான் பரிவட்டம் இங்கே கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவிதா ஒரு திட்டத்தை போடுறாங்க. திவ்யா இந்த தீ மிதிப்பு விழாவை நல்லபடியாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டத்தை போடவும் அப்போ கௌதம் நீ கவலைப்படாத அதை நான் செஞ்சு முடிச்சிருது அப்படிங்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா கிருபா அப்போ அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒருத்தங்க கிட்ட இந்த மாதிரிக்கு செஞ்சுருங்க அப்படிங்கும்போது ஐயா நீங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்களா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் சொன்ன மாதிரிக்கு நான் செஞ்சு முடிச்சிருது அப்படின்னு சொல்லவும் அப்போ பார்க்கும்போது திவ்யாவுக்கு தீர்த்தந்தண்ணி கொடுக்குறாங்க குடிக்கிறதுக்கு. அந்த தீர்த்தந்தண்ணியில் அவங்க தூங்குறதுக்குள்ள அந்த மருந்தை அவங்க கலைக்கிறதாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது பூசாரி சொல்கிறாங்க, அம்மா அந்த குளத்துல குளிச்சுக்கிட்டு இந்த மஞ்சப்படவை கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா திவ்யாவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ மகா இந்துமதி ஜெயந்தி எல்லாருமே கூட போகவும் அதே மாதிரிக்கு திவ்யாவை குளிச்சுட்டு அவங்க மஞ்சப்படவை கட்டிட்டு வராங்க. அடுத்த பார்க்கணும்னா அந்த தீர்த்தந்தனையை கொடுக்குறாங்க, இதை குடிச்சிட்டு நீங்கள் அதாவது அந்த பரிகார பூஜையை நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா திவ்யா அந்த தீர்த்தந்தனையை குடிக்கிறாங்க. குடிச்சதுமே இங்கே பார்த்தோம்னா எல்லாருமே ஒரு பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. திவ்யா நல்ல மாதிரிக்கு இது செஞ்சுட்டு வரணும், ஆனால் இந்த கிருபா சும்மா இருக்க மாட்டானு அப்படின்னு இந்துமதி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்துமதி பார்த்தோம்னா கிருபா பேசிட்டு இருக்கிறத
அப்படிங்கிறத அவங்க கேட்டிருந்தாங்க. கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ கர்ணா கிட்ட வந்து சொல்கிறாங்க, எங்க பாருங்க திவ்யாவை இந்த தீமிதி விழாவை வந்து சரியாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு உங்கள் அண்ணன் இந்த மாதிரிக்கெல்லாம் சூழ்ச்சி பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது இங்கே பாரு இந்து, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ வந்து எங்கள் அண்ணன் மேலே பழிய போடணும்னு சொல்லிக்கிட்டு இப்படி ஒவ்வொன்றா நீ சொல்லிட்டு இருக்கிற. அதனால நீ என்ன சொன்னாலும் சரிதான், நான் வந்து கேட்க போகிறது கிடையாது அப்படிங்கவும் இங்கே பார்க்கும்போது திவ்யா வந்து அவங்க அந்த பூஜையில் வந்து அவங்க இறங்கிட்டாங்க. அப்போ பார்க்கும்போது கையில் வந்து அந்த தீச்சட்டியை கொடுக்குறாங்க. அதே மாதிரிக்கு பார்த்தோம்னா கௌதமும் ஒரு சூழ்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அந்த திவ்யா வந்து இந்த மாதிரிக்கு பரிகார பூஜை சரியாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தோம்னா கிருபாவும் வந்து தீர்த்த தண்ணியில் இந்த மாதிரிக்கு கலந்து கொடுத்ததுனால திவ்யாவும் அதை குடிச்சிக்கிட்டு அது நெருப்பை வந்து மிதிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கொஞ்சம் மிதிக்க ஆரம்பிச்சதுமே அவங்களுக்கு வந்து அப்படியே வந்து தலையெல்லாம் வந்து கிருகிருன்னு வருது. அதனால வந்து அவங்க கீழே விழுற மாதிரிக்கே வராங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற கவிதா வந்து கௌதம் ஏதோ செஞ்சுட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கிருபாவும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என் தம்பியவே அடிச்ச, எனக்கா பரிவட்டம் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் குடும்பம் முடிவாச்சுது, இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சுது. இப்போ பாரு இதுலயும் வந்து நீ கீழே விழுந்து போக போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதனால எல்லாரும் சாமி குத்தம்னு சொல்லிக்கிட்டு உங்க கதையே வந்து எப்படிலாம் பேச போறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிருபா சந்தோஷப்பட்டு இருக்கவும் திவ்யா வந்து பார்த்தோம்னா அது நடக்க முடியாம நடந்து வராங்க. அப்போ இந்த மாதிரி வந்து கர்ணா கிட்ட சொல்றாங்க, ஐயோ திவ்யாவை எப்படியா தடுத்து நிறுத்தலான்னு சொல்லி வந்தேன், ஆனா அவன் வந்து அந்த பூஜையில இறங்கிட்டால, எப்படியாவது திவ்யாவை காப்பாத்து கர்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப கர்ணா சொல்றாங்க, அங்க பாரு எங்க அண்ணன் மேல பழிய பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு நீ தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காது அப்படின்னு இந்த மாதிரி திட்டவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மகாவை தான் காட்டுறாங்க. மகா வந்து திவ்யா அப்படி நடந்து வரதை பார்த்ததுமே மகாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. என்னது திவ்யா அக்கா இந்த மாதிரிக்கு நடந்து வராங்க, அவங்க இப்படிலாம் வரமாட்டாங்களே, அவங்களுக்கு என்ன ஆச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கையில இருக்கிற அந்த பூச்சட்டி வர கீழே விழுந்துடக்கூடாது, அதே மாதிரிக்கு திவ்யா அக்காவும் அதுல வந்து நெருப்புலையும் விழுந்துடக்கூடாது ஐயோன்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் வந்து ஆத்தா நீ தான் எப்படியாவது திவ்யா அக்காவை நல்ல மாதிரிக்கு காப்பாத்தி இந்த பூஜையை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து பார்த்தோம்னா அவங்க சாமியை வேண்டிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. எங்க பார்த்தோம்னா இந்துமதியை காட்டுறாங்க. இந்துமதியும் வந்து சாமியை வேண்டிட்டு இருக்கிறாங்க. திவ்யாவுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, அவ அந்த பூஜை நல்ல மாதிரிக்கு பண்ணிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்க்கும்போது கர்ணாவை தான் காட்டுறாங்க. கர்ணாவுக்கு அப்போ வந்து பார்த்தோம்னா திவ்யா அப்படி நடந்து வரதை பார்த்ததுமே அவங்களுக்கு சந்தேகம் வந்துருது. ஒருவேளை வந்து இந்துமதி சொன்ன மாதிரிக்கே வந்து கர்ணா இல்ல கிருபான ஏதாவது பண்ணிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணாவுக்கு சந்தேகம் வருது. இந்த மாதிரிக்கு ஆளுக்கு இப்படி ஒவ்வொன்றும் நினைச்சிட்டு இருக்கவும் திவ்யா வந்து அந்த பரிகார பூஜை நல்ல மாதிரிக்கு பண்ணுனாங்களா, அடுத்தது என்ன நடந்தது, கர்ணா வந்து திவ்யாவை காப்பாத்துனாங்களா, என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.